Taste the Daily. காங்கிரஸ் கருப்பு பேச்சு அணிஞ்சு வந்திருந்தாங்க. அதிமுகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கையில் அட்டை வச்சுருந்தாங்க. சபையில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், இன்றைய ஆளுநர், அவர் பேச எழும்பும் போது தான் அவங்க அவ்வளோ பேரும் எழும்பி பதாதையை காட்டினாங்க. நானும் சிஎம்ஓ பேசக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பதாதையை காட்டலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னு அவங்ககிட்ட தான் கேட்டது, எனக்கு தெரியாது. வேந்தர்கிற முறையில் நிர்வாகம் சரியில்லைன்னு அதுக்காக பதாதையை காட்டினாங்களா தெரியாது. அதனால தான் நான் சொன்னேன், எங்கிட்ட கேட்காம எதையும் போடாங்க. என்ன நடந்துன்னே தெரியாது அங்கே உள்ளுகளை. அவங்கள பேசக்கும் யாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கல. அதனால அவங்க பதாதையை காட்டினால ஆளுநர் உரைக்கு குந்தகம் விளைவிக்கும் வண்ணம் ஒரு கலவர நோக்கத்தோடு அங்கே பண்ணதுனால தான் நம்ம என்ன செய்தோம், அவங்கள வெளியேற்றோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் 176 படி ஆளுநர் த கவர்னர் ஷால் அட்ரஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லியிருக்காங்களே. அவங்க இதில் கண்டிப்பாக என்ன செய்யணும், வாசிக்கணும். அது நம்ம அவை முன்னர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே. இந்த மாதிரி ஆளுநர் அவர்கள் அந்த ஜனநாயக கடமை என்ன செய்திருக்கணும், நிறைவேற்றிருக்கணும். தொடர்ந்து இதுபடி 3வது வருஷம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நம்ம அவையிலே தீர்மானம் கொண்டு வந்து அதை தவறுங்கிறத என்ன செய்திருக்கோம் நம்ம. அதாவது மதராஸ் பிரசிடென்சி, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா உட்பட பல பகுதிகளையும் உள்ளடக்கியது மதராஸ் பிரசிடென்சி. அப்போவே தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடந்து 1920 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் 1921. அதன் தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற மரபுபடி இந்த சட்டமன்றம் நடைபெறுகிறது. எந்த ஆளுநராக இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்குனதில்லை. இது ஆளுநர் அவர்கள் இது ஒரு சாக்கு போக்காக அதை சொல்கிறாங்களே தவிர, அந்த ஆளுநர் உரையை வாசிக்க விருப்பம் இல்லாத காரணத்தினால அப்படி பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இது தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவது நியாயமானு நீங்கள் தான் சொல்லணும். கடைசியிலையும் தேசிய கீதம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் நான் என்ன செய்ய முடியாது. இல்லை அங்கே நான் அந்த ஆளுநர் மாளிகையில் பரப்பிடும் போதே இங்கே ஒலிக்கணும்னு சொன்னால் நான் எப்படி செய்ய முடியும்? சட்டமன்ற மரபு இருக்குது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி தந்திருக்கு. அதில் எந்த இடத்துலையாவது ஆளுநர் அவருக்கு வச்சிருக்க கோரிக்கை இருக்கான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அல்லது ஆளுநர்கிட்ட தான் போய் கேட்டு, ஐயா எந்த இதுலையாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் முதல் நாள் அட்ரஸ் பண்ண வரும்போது இப்படி நடக்கணும்னு ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் தான் சொல்லணும். தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, தமிழருடைய நாகரிகம், தமிழ் மொழி அடையாளம் நமக்கு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் அடையாளம். தமிழ் தாய் வாழ்த்து, அது எல்லா இடங்களிலையும் இதான் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலையும் அரசு நிகழ்ச்சிகள் இதுதான் நம்ம பண்ணுறோம். அதை நான் சொல்கிறேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த மரபுகளெல்லாம் மாற்ற முடியாது. இப்போ நாங்கள் 3 தடவையும் இதே தான் சொல்லி பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த தடவையும் இதே ஆளுநர் இருந்தாலும் இதே மாதிரி நான் கூப்பிட போவேன், இதே மாதிரி மரியாதை கொடுப்போம். வாசிக்காது அவங்களுடைய விருப்பமாக தான் இருக்கும். Taste the Daily.